श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमा करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्छः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संशितकामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति वक्लिष्टायां रजनिगलितं यावलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं जयवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள் வல்லவர்களையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வல்லமே மார்கழி மார்கழி வையத்து ஓங்கி ஓங்கி ஆழிமாயன் புல்கீச்சுக்கு துமணி நோற்று கற்று கனைத்த புள்ளின் உங்கள் எல்லே நாயகன் நாயகன் அம்பரம் உண்டு உண்டு குட்டு 30 ஏற்ற அங்கள் மாறி மாறி அன்றி அன்றி ஒரு திமாலே கூடாரை கூடாரை கரவைகள் கரவைகள் சிற்றம் சிற்றம் அங்கும் போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோ சோதிமணி மாடம் தோன்றுமோ நீதியால் நல்ல பக்தர் வாழுமோ நான்மறைகள் ஓதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் திருவாளி பூரத்து ஜெகத்துரைத்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே யாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெண்பூதோர் மாமனிக்கு பெரும்பூதோர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயரரங்க கேகண்டி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே பண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆற்றாள் திருவடிகளே சரணம். சிவபதியான ஸ்ரீ ரங்கநாதன் தலை கட்டி கொடுத்து பலஹாரி புருஷோத்தம ராமானுஜர் மடத்திலே வெங்கடேச சீனிவாச பெருமாள் கோவிலிலே திருமலை திருப்பதி தேவஸ்தானால் அனுகிரகிக்கப்பட்டு இன்று 20வது பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு சுவாமி சிவவே ரகுநாதன் சுவாமி ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று அவருக்கு நல்லதெல்லாம் ஏற்படுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கார். அப்படி மெட்ரோ டவுன்கிற ஒரு பகுதியில் தாயார் சன்னதிக்கு அருகாயில் இருக்கார். அதனால் எம்பெருமாட்டி யசோதா மாதிரி ஸ்ரீ ரங்கநாயிகா அவருக்கு குடும்பத்திற்கு நிறைய அருள் புரிய வேண்டும் என்று எம்பெருமானையும் ஸ்ரீ ரங்கநாதனையும் சேர்ந்து வேண்டிக் கொண்டு இப்பொழுது இந்த பாசுரத்தை சுருட்டி என்ற ராகத்திலே சுவாமி இசைத்து நமக்கு இறைப்பத்தை அதிகமாக்குவார் என்று சொல்லி சுவாமி ரகுநாதன். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று
கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலேழாய் 34 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலேழாய் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பனமின் மூலை செவ்வாய் சிறு மரும்பு நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் செப்பனமின் மூலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம் பாவாய் இப்போதே எம்மை நீராட்டேலோரெம் பாவாய் 33 ಧನ್ಯವಾದಾः ಅನಂತಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಾः சுவாமி ரகுநாதன் சுவாமி திருவடி வாரத்திலே பல்லாண்டு பாடி இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க தொடங்குவோம். பகவான் பிரசாத் உங்களுக்கு அப்படியே இங்கே இந்த சுவாமி அழகாக இந்த 33ங்கிறத ரெண்டாவது தடவை அந்த முடிக்கும் போதும் சொன்னதுக்கு காரணம் இவரெல்லாம் கெஞ்சி கேட்கிறார்கள். 33க்கு அருளினாயே எங்களுக்கு எப்பொழுது? அவர்கள் கோடி பேர், 33 கோடி பேர். நாங்கள் கோடியிலே இருக்கிறோம், நாங்கள் கடைசியிலே இருக்கிறோம் போல இருக்கு உங்க மனதிலே. 33 எப்படி என்றால், முதல்ல பெரிய எண்களை எடுத்துக்கொள்வோம். ஆதித்யா என்று சொன்னால் சூரியன் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சுவாமி அகஸ்தியர் மகரிஷி ராமனுக்கு ஒரு ராவணனை ஜெயிக்கும் வியாஜமாக அந்த 108வது சர்க்கம் யுத்த காண்டத்திலே ஸ்ரீமத் ராமாயணத்திலே வால்மீகி அதை நமக்கு அருளி செய்தார். அது ஆரம்பிக்கும் பொழுது யாரை வைத்து ஆரம்பிக்கணுமோ அப்படி இல்லாம ததோ யுத்த பரிஸ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ராமன். எப்படி வெல்வது? பல விதங்களிலே ராவணன் தன்னுடைய யுக்திகளை கையாண்டு தன்னுடைய மகன் இந்திரஜித்தோடு சேர்ந்து பல மாயாஜாலங்கள் செய்து ஒரு முறை ராமனையும் லக்ஷ்மணனையும் மூர்ச்சையடைய செய்து விட்டான். எல்லா வானரப்படையையும் மயக்கமடைய செய்து விட்டான். ராமனிடம் சீதையினுடைய தலையை கொண்டு வந்து காட்டி, ஒரு பொம்மை தலையை கொண்டு வந்து காட்டி அதை தன்னுடைய கத்தியாலே வெட்டுவதாக ஒரு மாயை ஏற்படுத்தி கவலைப்பட வச்சு விட்டான். ஒரு முறை கருடன் மூலமாக ராமனுக்கும் சீதைக்கும் மற்ற எல்லாருக்கும் மூர்ச்சையிலிருந்து எழுப்ப ஒரு அவலம் நேர்ந்தது. பிறகு ஹனுமான்
சஞ்சீவினி என்ற மூலிகையை கொண்டு வர தேடியும் கிடைக்காமல் மலையே பெயர்த்து எடுத்து வந்து கொண்டான். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பிறகு மாத்தலி என்ற ஒரு தேரோட்டியை இந்திரன் அனுப்பினான். ஒரு தேவருடைய உதவி இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்து விட்டது. அகஸ்தியரும் அங்கே அழகா இந்த சமயத்தில் வந்தார். அவரை கேட்டான், நீ சூரியனை உபாசனம் பண்ணு, ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத்து என்று பழமொழி. அதனால நமக்கு உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சூரியனை உபாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. நாம் நம்முடைய அனுஷ்டானங்களை பின்பற்றும் பொழுது 3 வேளையும் அநேகமாக சூரியன் அல்லது சூரியன் சம்பந்தப்பட்ட தேவர்களை நாம் தினமும் வேண்டுகிறோம். காலையிலே மித்ரஸ்ய சர்ஷணி திக்ஷவத் தேவஸ்ய சானிஷம் சவோ தேவஸ்ய சானசிம் சத்ரம் சித்ரஸ்ய வர்த்தமம் மித்ரோ ஜனான் ஞாதயதி பிரஜானன் மித்ரோதாதார பிருத்திவீம் உதத்யாம் மித்ரக்ருகீஹி தனிமிச்சாபிஜஷ்டே சத்யாய ஹவ்யம் திருதவத் விதேமா பிரசமித்ரமர்த்தோ ஹஸ்து பிரயஸ்வான் யஸ்த ஆதித்ய சிக்ஷதி விரதேனா நஹன்யதே நஜீயதே தோதோ நைனமகும் ஹோஷ்ணோத்யந்திதோ ந தூராத் என்று பிராத சந்தியாவந்தனத்திலே உபஸ்தான மந்திரமாக மித்ரஸ்ய சருஷணி, மித்ரஸ்ய, மித்ரஹா என்றால் சூரியன், மித்ரம் என்றால் நண்பன். கொஞ்சம் தான் வித்தியாசம். 2 புள்ளிக்கு மேல 1 புள்ளி ஆயிடுச்சுன்னா அது நண்பனாயிடும். அதனால புல்லிங்கத்தில் ஆண்பால்ல சொன்னா அது சூரியன், நபும்சகலிங்கம் என்று அக்கிரணையில் சொன்னால் நண்பன். அப்படி ஜாக்கிரதையா சொல்லணும். காத்தால வேளையிலே சூரியனை நாம் உபாசிக்கிறோம். சூரியோதயத்துக்கு பின்பு, சூரியோதயத்துக்கு முன்பாக அர்க்கியம் என்று தண்ணீரை சமர்ப்பித்து, அப்ப சமர்ப்பிக்கும் போது காயத்ரி சொல்றோம். காயத்ரியா அர்க்கிய பிரதானம் கரிஷ்யே என்று சொல்றோம். கால வேளையிலே சரியான நேரத்தில் பண்ணா 3, நேரம் தாழ்த்தி செய்தால் 4, காலாதீத பிராயஷ்சித்தார்க்கிய பிரதானம் கரிஷ்யே என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தருகிறோம் அர்க்கியம். அதுல காயத்ரி மந்திரத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற பொழுது, அதனால ஓம் தத் சவிதுர்வரேண்யம், சவிதுங்கிற வார்த்தை, சவிதா, சவிதா என்றால் சூரியன். நிறைய இடத்துல காயத்ரி மந்திரத்தை தான் நமக்கு முக்கியமாக ஜபஹா என்று சொல்லியிருக்கிறது அனுஷ்டானங்கள்ல. சாதாரணமா பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய நமக்கு மூச்சை அடக்கி நம் உடல் நலத்துக்காக ஏற்பட்ட மந்திரங்களாக சொல்லும் பொழுது, அப்ப அந்த ஓம் பூர் புவ சுவஹ என்று ஆரம்பித்து நடுவிலே காயத்ரி சொல்லிதான் அப்புறம்தான் அந்த பிராணாயாமத்தை முடிக்கிறோம். அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த சூரியனை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் சூரியனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கிற பொழுது, 3 வேளையும் கடைசியில என்ன பண்றோம், முதல்லையும் ஆரம்பிக்கிறோம், கடைசியிலையும் என்ன சொல்றோம் கேட்டா, சூரிய மண்டல மத்தியவர்த்தி சிவன் நாராயணா சரசிஜாசனா சன்னிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி திருதசங்க சக்கரா அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே இருக்கும் பொழுது, எம்பெருமானுக்கு சூரியன் என்பது சக்கரமாகவே அமைகிறது, சக்கரத்தாழ்வாராகவே அமைகிறது, சுதர்சனமாக அமைகிறது. அப்படி ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி மத்தியான வேளையில ஆசத்தேன ரஜசாமர்த்தமானோ நிவேசயன் அமர்த்தம் மர்த்தியஞ்சா ஹிரண்யேன சவிதாரதேன தேவோ யாதி புவனா விபஷ்யன் ஊர்த்வயம் தமசஸ்பரி பஷ்யந்தோ ஜோதிருத்தரம் தேவன் தேவத்ரா சூர்யமகன்ம ஜோதிருத்தமம் உதித்யம் ஜாதவேதசம் தேவம் வகந்தி கேதவः ऋषे विश्वाय सूर्यं चित्रं देवानामुदकादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राद्या वा पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा
தச்சக்ஷுர் புரஸ்தா தச்சக்ஷுர் புரஸ்தா சுக்ரமுச்சரத்து என்று சூரியனை தான் பார்க்கிறோம். பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் பிரப்ரவாம சரதசதம் ஸ்ருணவாம சரதசதம் பிரப்ரவாம சரதசதம் அஜீதாஷாம சரதசதம் யோக்ஷ சூரியம் திருஷே. சூரியன்கிறது எத்தனை தடவை வருதுன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ தடவை சொல்லுவோம். அதனால சாயங்காலம் மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருக்கிற சொன்னார், மழை வரணும்னு வேண்டிக்கிறீங்களே, திருப்பாவை 30 பாத்திரமும் பாடத்துக்காக ஆண்டாள் ஒரு சாக்கை எடுத்துக்கொண்டு அந்த காலத்திலே துவாபர யுகத்திலே கோகுலத்திலே மழை இல்லாமல் போக, இருந்தாலும் மழை இல்லாவிட்டாலும் சீர்மல்கும் ஆய்ப்பாடியாக அது கோகுலம் விளங்க, கனைத்திளங்கற்றருமே கன்று கிறங்கி நினைத்து மலை வழியே நின்றுபால் சோர என்று சொன்னபடியும், கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றாத்திறறிய சென்று செரு செய்யும் என்று சொன்னபடியும், அதனாலே உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் என்று சொல்லும் பொழுது யானை போன்ற பசுக்கள் இருந்தபடியும், 3வது பாசுரத்திலே வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று சொன்னபடியும், அதனால பசுக்களுக்கு புல் வளர வேண்டும் என்றால் ஒளி வேண்டும், சூரிய ஒளி வேண்டும். அதுக்காக அப்பப்போ அந்த சூரியனை உபாசிக்கிறதே ரொம்ப முக்கியம். பழமொழி திருப்பியும் சொல்றேன், சுவாமி வந்ததுனால, ஆரோக்கியம் இச்சேத் பாஸ்கராத்து என்று உடல் நலம் பேணுவதற்கு சூரியனை வேண்ட வேண்டும். அப்படி ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோக சோத்திரத்தை அகஸ்தியர் சொல்லிக் கொடுக்க ராமன் கேட்டு, அதரவிரவதன் நிரீட்சராமம் முதிதமனாக பிரகிருஷ்யமான, அது ராவணன் ஷயம் திருஷ்டுவா அகஸ்தியருடைய வச்சனத்தை கேட்டான்னு சொல்ற. அதனால அப்படி அந்த ஸ்தோத்திரத்தை அவன் சொல்லி அதுல நிறைய நாமங்கள் வந்தது. துவாதசாத்மன் நமோஸ்துதேன்னு வருது. அதனால ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவஸ்கந்த பிரஜாபதி மகேந்திரோ தனதக்காலோ யமஸ்வோமோ க்ஷபான்பதி பிதரோ வசவசாத்தியா ஹெச்வினோ மருதோ மனு வாயு வன்னிஹி பிரஜாபிராணா ரிதுகர்த்தா பிரபாகரா, இப்படி என்று வரிசையா திருநாமங்கள் எவ்வளோ இருக்குன்னே தெரியல, அவ்வளோ சொல்லிட்டு. அது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் மட்டும் இல்லாமல் சூரிய சகஸ்ரநாமம்னு சொல்லலாம். அப்படி சூரியனுக்கு பதிலாக காளிதாசன் அழகா சொன்னான், 4வது சர்க்கம் ரகுவம்சத்துல, தினாந்தே நிகிதம் தேஜா சவித்ரேவ ஹுதாசனஹா என்று சொன்னான். அது வேதத்தில் அப்படி இருக்கு. அந்த அர்த்தம் என்ன அர்த்தம் கேட்டா, ரகு என்ற ராஜா அஜன் என்ற தன்னுடைய திருக்குமாரனுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க போறான். அதை கொடுக்கறது எப்படி இருக்குன்னு கேட்டா, தினாந்தே நிகிதம் தேஜா சவித்ரேவ ஹுதாசனஹா. காலையில 6 மணியிலிருந்து பொதுவாக மாலை 6 மணிலையும் ஒளி தருகின்ற சூரியன் என்ன செய்கிறது? சவித்ரா உதாசனஹா, நெருப்புக்கு தன்னுடைய ஒளியை கொடுக்கிறது. சாயங்காலம் நீங்க இந்த காலத்துல மின்சாரம் இல்லை, நிச்சயமாக உங்களுக்கு வெளிச்சம் ஒளி வேண்டும் என்றால் விளக்கு ஏற்றணும், திருவிளக்கு ஏற்ற வேண்டும். அதனால திருவிளக்கை நாம சாயங்காலம் ஏற்றி வணங்குகிறோம். அது என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, சூரியனுடைய ஒளி பூரா அக்னியில அந்த திருவிளக்குல நிற்கிறது. அதுதான் நாம சேவிக்கணும். திருவிளக்கு சேவிச்சாலே தாயாரை சேவிச்ச மாதிரி ஆகும், அதே மாதிரி பெருமாளை சேவிச்ச மாதிரி ஆகும், திருவுக்கும் திருவான எம்பெருமானை சேவிச்ச மாதிரி ஆகும். அப்படி இந்த சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்க சொல்லும் பொழுது இந்த 3 வேளையும் அந்த பெரிய மகா பெரிவா கேட்டா, இமம்மே வருண ஸ்ருதீஹவ மத்தியாஜமுடையா துவாமவசுராச்சகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமானஸ்ததாசா ஆஸ்தே யஜமானோ அவிர்பிகி அகேடமானோ வருணைக போதி புருஷமும் சமானஹ
प्रमोषी यच्चिद्धीते किशो यथा हृदेव वरुणो व्रतं विनीम सिद्ध्य विद्यवी यत्किञ्चेदं वरुण दैव्ये जनेभिद्रोग मनुष्या आचरामसि अचित्ति यत्तव धर्मायोऽपि ममानस्तस्मात् तेन सो देवरीर्षः इतवासो यब्रिन्नदीवी यद्वागा सत्यमुदयन्न विद्वान् सर्वाथा विश्यशिथिरेव देवा अथा देश्याम वरुण प्रियासः என்ற உபஸ்தான மந்திரம் சாயங்கால அனுஷ்டானம். அந்த சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு பிறகு சொல்ல வேண்டிய மந்திரம். இதை மகாபெரிவா கேட்டா இதை தினமும் எல்லாரும் சொல்ல வேண்டியவா எல்லாரும் சொன்னா ஏன் மழை வராது? ஏன் வருண பகவானுக்கு பிரார்த்தனை? வருண பகவானுக்கு ஏன் பிரார்த்தனைன்னு கேட்டா சூரிய பகவானால தான் வருண பகவானுக்கு மழை. சூரியனால ஒளிபட்டு அந்த உஷ்ண கிரணங்கள் சமுத்திரத்துல பட்டு சமுத்திர ஜலம் ஆவியாகி அந்த ஆவி மேகமாகி அந்த மேகம் பொழியறதுக்கு வருணன் நடுவில் குறுக்க வந்து தன் பேரை வாங்கிக்கலாம். இந்திரன் தான் எல்லாருக்கும் தலைவன். 33 கோடி பேர்களுக்கு இந்திரன் தான் தலைவன். ஆக ஆதித்யா என்று சொல்லும் பொழுது 12 ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யாக என்று சொல்லக்கூடியது. அதுல ஒரு ஆதித்யன் எம்பெருமான். அதுல எப்போதும் கணக்கு வச்சுக்கணும். இந்த கணக்குல எல்லாத்துலயும் அவன் வந்துருவான், ஒரு ஒத்தனா வந்து. அதனால 2வது அதிக எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11 பேர். ஏகாதச ருத்ராகான்னு பேர். ருத்ரன்லயும் ஒத்தன் எம்பெருமான். அதனால ஏகாதச ருத்ராக 12 11 23. இந்த 23க்கு அப்புறம் 8 வசுக்கள். அதனால 8 வசுக்கள்ல இங்க ஒரு விஷயம் சொல்லணும். தர்ம மித்ரஹான்னு ஒரு வசு இருந்தான். அவனுடைய தப்போபலத்தினால அவன் தவன் செய்ததுனால அவன் நந்தகோபனா பிறந்து அவனுடைய மனைவி தாரா என்பவள் யசோதையாக பிறந்தவன். அப்படி ஒரு வரலாறு புராணங்கள்ல கிடைக்கும். இதெல்லாம் எப்படி தெரியணும்? ஏன்னா எங்க இப்ப தேவகியாவது 3 பிறவியில வசுதேவரோட கணவரோட சேர்த்து தவம் செய்து இருக்கிறதுங்கிறது பாகவத்துல இருக்கு. பாகவத்துல இருந்தா படிச்சு தெரிஞ்சுட்டுருவான். ஆனா இதெல்லாம் தெரியல. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பெரியவா ஆச்சாரியர்கள் எடுத்து கொடுக்குறான். அன்னைக்கே ஒண்ணு சொன்னேன். கைகேயி ராமனை 14 வருஷம் காட்டுக்கு போய் சொன்னதுனால தேவகியா பிறந்தாலும். அதனால யசோதையா பிறந்தது கௌசல்யா. ஏன்னா அந்த குழந்தை தனத்தை நன்றாக அனுபவித்தாள். என்ன தவம் செய்தமை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தமை. அதனால அப்படி கொண்டாடுறோம். ஆழ்வார்னு சொன்னா தெய்வ யசோதை நங்கை பெற்றாளே, தெய்வ நங்கை யசோதை பெற்றாளேன்னு ஆழ்வார். அப்படி அவன் அவ தெய்வ நங்கை, மற்றவெல்லாம் தெய்வ நங்கை இல்லையா, மனுஷ நங்கையான்னு கேட்டா அதுதான் இது வந்து சுவாரஸ்யமாக நமக்கு தெரிந்து கொள்வதற்கு. நமக்கே இப்போ நீங்க நாமெல்லாம் நன்றாக இருக்கோம் என்பதால் முற்பிறவைகளில் நாம என்ன சொல்றோம்னா நான் செய்த புண்ணியம் அப்படி சொல்லக்கூடாது, என்னுடைய முன்னோர் செய்த புண்ணியம். ஆனா நான் துன்பப்படுகிறேன் என்றால் நான் செய்த பாவம். அப்ப முன்னோர் செய்த பாவம் சொல்லக்கூடாது. அதனால எங்க கொள்ளு தாத்தா நல்லது பண்ணியிருக்கார். எனக்கு அப்ப கொள்ளு தாத்தா வேதவாத்தியாரா கார்குடல் என்ற கிராமத்தில் இருந்தார். அவருக்கு என்ன நம்முடைய ஒரு நிலைமை என்ன இருந்ததுன்னா, ஆங்கில அரசுல அவருக்கு 6 ஏக்கர் மானியமாக கொடுத்திருந்தார்கள். இலவசமாக வேத பண்டிதர் என்பதற்காக கொடுத்திருந்தார். அத இந்த மாதிரி எல்லாம் உண்டா? கார்குடல் என்ற கிராமம் விருத்தாச்சலம் பக்கத்துல இருந்து 2 மைல். இங்க சீனிவாச பெருமாள் தான், இங்கேயும் பெருமாள் தான். இங்கேயும் சீனிவாச பெருமாள் தான். எங்க பாட்டி ஊர் பாதூரும் சீனிவாச சீனிவாச பெருமாள். இன்னைக்குதான் ஒருத்தரமா 2வது இது பிருந்தாவனம் கூட அழகிங்க பிருந்தாவனம் கூட. அதனால எப்படின்னா இவ்வளோ 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், பிறகு 2 அஸ்வினி தேவர்கள். அதுக்கு பதிலாக சில பேர் கணக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க. இந்திரன் ஒருத்தன், பிரஜாபதினு ஒருத்தன். 33 தலைவன் கோடி தேவர்கள்ல இந்திரனையும் சேர்த்துக்க வேண்டாமா, விடக்கூடாதுன்ட்டு இந்திரனையும் பிரஜாபதியும் சொன்னார்கள்.
பிரஜாபதி என்று அவங்க ஒரு 11 பேர். அதனால அவர் பிரம்மாவுக்கு படைப்புக்காக உதவி செய்யக்கூடியவர் 11 பேர் பிரஜாபதி. அது சேர்க்க முடியாது. அது எப்படி வேணா சேர்த்துக்க, கணக்கு எப்படி வேணா 33 கொண்டு வந்துடணும். அப்படியா? நமக்கு பேரு பிரஜாபதினு பேரு, குழந்தை பெற்றுக்கிறதுனால பிரஜாபதி. பிரஜானா குழந்தை. அப்படி இங்கே 33 ஆண்டாள் இந்த 5 லட்சம் தோழிகளுடைய திரு வாக்காலே கேட்கிறான். இவளும் சேர்ந்துதான் கேட்கிறான். ஆண்டாளே தான் இங்க நப்பின்னு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமன் அயோத்தியில ஆட்சி செய்த பொழுது ரங்கநாதனை சேவிச்சான். ரங்கநாத விக்கிரகத்தை சேவிச்சான். இந்த மாதிரி சைன திருக்கோலத்தை இதே ரங்கநாதன், இதே ரங்கநாதத்தை சேவிச்சான். விபீஷணன்ட்டு அதை பரிசா கொடுத்தான். பரிசா கொடுத்தோடனே ரங்கநாதன் அவனுக்கு இல்லையேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். பெருமாளே ராமப்பிரியன் என்ற பேர்ல அவன் அரண்மனையில அயோத்தியிலே இருந்த சந்நிதி. அதனால இப்ப கூட அந்த ராமப்பிரியனை திருப்பியும் ராமன் கலியுகத்துல மேல்கோட்டையிலே திருநாராயணபுரத்துல உற்சவராக விளங்குறார். ராமப்பிரியன். ராமசிய பிரியா ராமப்பிரியா. ராமப்பிரியாங்கிறது அங்கே பெண் பார்த்து. அப்படி என்ன இது இவ்வளவு அழகு. அது அந்த 33 இவங்க கேட்கிறாங்க. 33 போய் 33 அவர்கள்லாம் யாரு? தேவர்கள். அவர்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி, வரம் பெற்றவர்கள், அடிக்கடி உன்னை சேவித்து வரம் பெற்றவர்கள், பக்கத்திலே சொர்க்கம், பக்கத்திலே வைகுண்டம் அருகே இருப்பவர்கள், சௌலபியமும் உனக்கு இருக்கு, அவங்களுக்கு சாமீபியமும் இருக்கு, கிட்டக்க இருக்கு. அவங்களுக்கு அந்த சௌலபியம் இருக்கு. அதனால அவங்களுக்கு கிட்டக்க போய் சேவிக்கலாம். நாங்கள்லாம் மனிதர்கள், பூமியில இருப்பவர்கள், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருப்பவர்கள். எம்பெருமான் திருப்பதியில எழுந்தருளுக்கு என்ன சொல்றாங்க? மலை மேல எழுந்தருள் இருக்கிறார். அதனால அங்கிருந்து தேவர்கள் வருவது சுலபம் என்று சொல்றாங்க. 7 மலை. ஆனா இங்க இதெல்லாம் மலை பிரதேசம் இல்லை. அதனால இந்த பிரதேசத்துல நாங்க இருக்கோம். அது ஒரு காரணம். அவர்கள் தேவர்கள், நாங்கள் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், எங்க கையால் ஆகாதவர்கள். அது சரணாகதிக்கு ஒரு தகுதி. கையாலாகத்தனம்ங்கிறது ஒரு தகுதி. அதுதான் ஆக்கிச்சன்யம், கார்பண்யம், கை முதல் இல்லாமல். கொஞ்சம் அது நல்லபடியா எடுத்துக்கணும். கேவலமா எடுத்துக்கூடாது. தமிழ் கேவலம், சம்ஸ்கிருத கேவலம் வேற. சம்ஸ்கிருதத்துல கேவலம்னா மட்டும்னு அர்த்தம். அது தமிழ்ல மாத்திட்டாங்க. கேவலம் மட்டமான மட்டும்ங்கிறத மட்டம்னு. அப்படி இல்லை, கேவலம் இல்லை. எந்த பிறவியுமே கேவலம் இல்லை. நம் மனித பிறவி உயர்ந்துதான். அரிது மானிடராய் பிறத்தல். அதுலேயும் கூன், குருடு, செவிடு இல்லாமல் பிறத்தல். எல்லாத்தையும் நம்முடைய புலன்களை எல்லாம் நன்றாக எம்பெருமான் நமக்கு அளித்திருக்கிறான். அப்படி வரம் அளித்திருக்கிறான். அப்படி 33 அவங்களா அமரர்கள். அவர்களுக்கு சாவு கிடையாது. எங்களுக்கு சதமானம் பவதி என்று சொல்லக்கூடியதான் இருக்கு. அதுக்கு மேல கிடையாது. பிறவி, அடுத்த பிறவி. பொய் வேணா, நீங்க பிறந்ததை மறந்து விட்டு பொய் வேணா சொல்லலாம், நான் 150 ஆண்டாக இருக்கிறேன். அதனால வேதம் சொல்லுகிறது, வேதநூர் பிராயம் நூல், மனிதர் தான் புகுவரேன்னு, தேவர் தான் புகுவரேன்னு சொல்லலை. அதனால தேவர்களுக்கு அவர்களுக்கு சாகா வரம் பெற்றவர்கள். திருப்பார்கடலிலே தன்னுடைய மனைவியை பெறுவதற்காக, மகாலட்சுமியை பெறுவதற்காக, பிராட்டியை பெறுவதற்காக திருப்பார்கடல் கிடைத்தாலும் அவர்களுக்காக அமிர்தம் வந்தது. ஏன்னால் ஆழ்வார் சொன்னார், அமுதில் வந்த பெண் அமுதுன்னார் ஆழ்வார். அதனால தனக்கு மனைவி வேணும், சுயநலக்காரன் இந்த எம்பெருமான். அதனால அதுக்காக திருப்பார்கடல்ல திருப்பார்கடலிலே பிறந்த அந்த முதல்ல விஷம், அந்த விஷத்தை காட்டி பயமுறுத்தினான். அப்புறம் அமிர்தத்தை காட்டி அதை அசுரர்களுக்கு கொடுக்காமல் தேவர்களுக்கு கொடுத்தான். அதனால இவங்க சொன்னாங்க, தேவர்களுக்கு 33 அமரருக்கு முன் சென்று மோகினி அலங்காரம் எடுத்து நீ அவர்களுக்கு உதவி செய்தாயே,
நாங்கள் நாங்கள் என்ன அசுரர்களா? நாங்களாம் ராட்சசர்களா? சரி. மூன்றாவது கருத்து, அவர்கள்லாம் ஆண்கள், தேவர்கள்லாம் பூரா எல்லாரும் ஆண்கள், நாங்கள்லாம் பெண்கள், அபலைகள். அபலான்னு பேர் சமஸ்கிருதம், பலம் இல்லாதவர்கள், வலிமை இல்லாதவர்கள். அதனால இத்தனை வேற்றுமை இருக்கிறது. அவங்க 33 கோடி, கோடி பேர் தான், நாங்க 5 லட்சம். எவ்வளவு குறைவாக இருக்கிறோம். அதனால குறைவான எண்ணிக்கையில் இருப்பவர்களுக்கு நீ அருள்வாயா, இல்ல 33 கோடி பேருக்கு அருள்வாயா? 33 அமரர்க்கு முன் சென்று அவர்கள் கேட்பதற்கு முன்னேயே அவர்களுக்கு உதவி செய்கிறாயே. நாங்கள் வந்து உன்னுடைய வாசலில் நிற்கிறோமே காலையில. ஓ முன் சென்று. அப்போ மத்ஸ்யாவதாரம் எடுத்த, வேதங்களை காப்பாற்றுறதுக்காக எடுத்த, அதனால மீன் அவதாரம் எடுத்த. அவங்க கேட்டாங்களா உன்னை மீன் அவதாரம் எடுக்கணும்னு? இல்லை. அதனால வேதங்களையும் தேவர்கள்ல ஒவ்வொரு ஜாத்தியிலையும் ஒவ்வொருத்தர், நீங்க இந்த விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஜாத்தியிலையும் ஒருத்தரை வைத்துக்கொண்டு கப்பலிலே காப்பாற்றியது மீன், மத்ஸ்யாவதாரம். அப்புறம் கூர்மாவதாரம், அது இப்பதான் சொன்னேன், திருப்பார்கடல் 14 வெள்ளையான பொருட்கள், சந்திரன் வந்தது, கௌஸ்துபம் வந்தது, அதனால காமதேனு வந்தது, நேற்று சொன்னேன் குதிரை, யானை, அப்புறம் நிறைய சீவத்சம் என்ற மறு ஒரு அடையாளம், அங்க அடையாளம், இப்படி எல்லாம் வந்தது. அப்படி இருக்கே அதுக்கு அந்த இடமும். அதனால முன் சென்று, அதனால திருப்பார்கடல் கடைய வேண்டும் என்று நீதான் ஆணையிட்டாய். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அசுரர்களுக்கும் ஒரு பாசாங்கு காட்டி, போக்கு காட்டி, அவர்களுக்கு விஷத்தை கொடுப்பதாக நினைத்து கொண்டு அமிர்தத்தை கொடுக்காமல் தடுத்து விட்டாய். அப்படி நாங்கள்லாம் திருப்பி அசுரர்கள் இல்லையே, ராட்சசர்கள் இல்லையே, பூத்தனை போன்ற ஒரு அரக்கியாகவா நாங்கள் வந்திருக்கிறோம்? வாசக்கதவை தட்டினோம், நீங்க உங்களுடைய 2 வாயிற்காவலர்களும் திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் சிறு குழந்தைகள், நாங்கள் வந்து பூத்தனை போன்ற பெரிய உருவமுள்ள ராட்சசி இல்லை என்று. அப்படி முன் சென்று. அடுத்தது மத்ஸ்யா கூர்மாவதாரம், வராகாவதாரம். பூமி பிராட்டி ஒத்தர் தான், பூமி பிராட்டி ஒத்தர் தான். அவரை காப்பாற்றுறதுக்காக நீ வராகாவதாரம் எடுத்தாய். ஆனா நாங்க 5 லட்சம் பேர் இருக்கோம். அந்த அப்போ எண்ணிக்கை அதுக்கு அங்க அதிகமா இருந்தது, இப்ப எங்களுக்கு ஒரு வந்தது. இப்ப எங்க எண்ணிக்கை அங்க அன்னிக்கும் அவதூறும் என்னாவுக்கு என்ன ஆழ்வார். அதனால அந்த அன்னி ஒத்தர் தான் எங்களுக்கெல்லாம். நாங்கள் 5 லட்சம் பேர் கால வேளையில பனியில மார்கழி மாசத்துல நின்று கொண்டிருக்கோம். பாவை நோன்பு என்ற ஒரு சாக்கிலே பெரியவர்கள் எங்களை அனுமதித்து விட்டார்கள். அந்த நேரம் முடிவதற்குள்ளவா, காலை நேரம் முடிந்தா அவங்க திருப்பி எங்க போனேன், எங்க வந்த, ஆறுல தீர்த்தமானியா எல்லாம் கேட்டு இருப்பாங்க, கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. கண்ணனோட விளையாடினாயா, ஏன் இவ்வளவு நேரம் கல்லூரியிலேருந்து வருவதற்குன்னு கேட்போம். பெண் குழந்தைகளை அப்படி கேட்போம். கல்லூரியிலேருந்து நேற்று ஒரு படம் பார்த்தோம், ஏதோ பொழுதுபோக்கா படம் பார்த்த பொழுது அந்த ஒரு பெண்ணை தன்னுடைய தாய் தவறாக நினைக்கிறார். ஏனென்றால் கல்லூரி போய்விட்டு நேரம் கழித்து வரும்பொழுது, இரவு நேரம் கழித்து வரும்பொழுது அவர் கேட்கிறார், எங்கே போயிட்டு வர? நான் கல்லூரி தான் போயிட்டு வரேன். ஏன் இப்போ இவ்வளோ நேரம், மணி 8:30 ஆயிடுத்து அப்படிங்கச்சு. இல்லை, அங்கே வந்து கடைசி ஆண்டு படிப்பு, அதனால ப்ராஜெக்ட் இருக்கிறது, அதனாலலாம் நாங்கள் கல்லூரியில் இருக்க வேண்டி இருக்கிறது. தோழிகளோடு தான் இருந்தேன், தோழர்களோடு இல்லை. ஆசிரியர்களோடு தான் இருந்தேன், ஆசிரியர்களோடு இல்லை. இப்படிலாம் நிறைய சாக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த பெண்ணுடைய சகோதரன் ஏதோ அவள் வீட்டில் நுழைந்து வெளியே வரும்பொழுது, அந்த வீட்டுக்கு ஏன் போனாய் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த வீட்டுக்காரன் கெட்டவன் என்று அவனுக்கு தெரியும். அதனால அந்த வீட்டுக்கு ஏன் போனான்னு கேட்கிற பொழுது, அப்பொழுது கடைசியில ஒரு 40 நிமிஷம் படத்துக்கு அப்புறம் கடைசியில ஒரு பதில் சொல்றேன். வாசலிலே வீட்டுக்காரனுடைய நிர்பந்தத்தாலே வாடகை கொடுப்பதற்காக அவன் தினம் வந்து நிற்கிறான். வாடகை கொடுப்பதற்கு இன்றி போல் நாளை வா என்று சொல்லுகிறார்கள் வீட்டில் உள்ள. பணம் இல்லை, பணம் இல்லாத. அப்புறம் பால்காரன்
காய்கறி கடைக்காரன், மளிகை கடைக்காரன், இவ்வளவு பேருக்கும் எல்லோருக்கும் ஏதோ சால்ஜாப்பு சொல்லி சாக்கு சொல்லி நாளை வா நாளை வா என்று சொல்கிறார்கள். அப்போ பணம் இல்லை என்று, குடும்பத்திலே பணம் இல்லை என்று தெரியும். அதனாலே நான் என்ன செய்தேன், அந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்படி அந்த டெலிவரி, அந்த பொருள்களை கொண்டு கொடுப்பதற்காக நான் போய்கொண்டிருந்தேன். ஒருவர் வீட்டில், அவர் ஒரு கெட்டவர் வீட்டில் நுழைந்து அதை கொடுக்கும் பொழுது அவனும் என்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தான். அப்பொழுது வெளியிலே வரும்பொழுது என் சகோதரன் பார்த்து விட்டான். அதை முக்கியமாக வந்து உங்கள் அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்கிறானே தவிர அவன் சம்பாதிக்கவில்லை என்று அவனை குற்றம் சொல்லி கடைசியிலே படத்தை அழகாக முடித்தார். ஏன்னா அந்த படத்துக்கு தலைப்பு வந்து தவறாக போட்டார்கள். அதனால தான் பார்த்தோம் அது என்ன போடுறாங்கன்னு சொல்லி அழகாக செய்தார்கள். அப்புறம் அப்படி 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம் என்றால் சமஸ்கிருதத்திலே கம்பகா என்றார். தமிழ்ல கூட என்ன சொல்றோம், கம்பம் நட்டு இருக்கிறார். அது ஆமா, அந்த கம்பம் என்றால் நடுக்கம். இந்த நட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கழிக்கு ஆட்டம் இருக்கக்கூடாது. அதனால கம்பகா இருக்கக்கூடாது, அதனால நடுக்கம் இருக்கக்கூடாது. அதனால இங்க வந்து கப்பம் என்றால் நடுக்கம், பயம். 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும், அவருடைய நடுக்கத்தை போக்கும் கலியே. கலியுகத்து பெருமாளே, வெங்கடேசனே. கலியே என்றால் நல்லது செய்பவனே, கலியுகத்தில் குதிரை வடிவாக வரப்போகின்றவனே. இதெல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய அர்த்தம். கலியே இந்த இடத்துல ஆசிரியர். ஏன்னா கலியுகத்தில் நமக்கு ஏற்பட்ட நமக்கு அதிர்ஷ்டத்தால் வந்த கலியே. துயிலழாய். நீ முன்னாடி போன பாசனத்தில் என்ன சொல்றோம், உண்டு அம்பரமே தண்ணீரை 17வது பாசனத்துல 4 பேரை எழுப்பினான். நந்தகோபாலன், யசோதை, பலராமன், கண்ணன், 4 பேரையும் எழுப்பினான். நேற்று பாசனத்துல குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல நப்பின்னையும் கண்ணனையும் எழுப்பினார்கள். அது தம்பதியாக, திவ்ய தம்பதியாக எழுப்பினார். இப்பொழுதும் அதே திவ்ய தம்பதி தான் தொடர்கிறது. என்னன்னு கேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம கோயிலாழ்வாரை திறந்தது நாயகனார் நின்ற பாசுரத்திலே 16 பாசுரம். அதாவது அப்புறம் சந்நிதிக்கு உள்ள வந்து பல்லாண்டு பாடி, திருப்பல்லாண்டு பாடி, திருப்பள்ளி எழுச்சி பாடி, திருப்பாவை பாடி, அதுக்கப்புறம் ஸ்நானாசனத்துக்கு அழைக்க வேண்டியது இந்த பாசுரத்துல. அதனால முதல்ல வந்து மந்திராசனம், அப்புறம் புனர் மந்திராசனம். இது வந்து திருவாராயணத்துல பாஞ்சராத்திர கிரமம், வீட்டிலையும் அப்படிதான், கோயிலையும். ஒவ்வொரு தடவையும் அஷ்டாட்சரம் சொல்லி அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனியம். அர்க்கியம் 1 முறை, பாத்தியம் 2 முறை, ஆச்சமனம் 3 முறை என்று சொல்லுவோம் ஒவ்வொரு தடவையும். அதே மாதிரி புனர் மந்திராசனத்தின் போது ஒவ்வொரு தடவையும் திருத்துழா, இப்ப சொன்னார், திருத்துழாயை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வட்டிலையும் திருத்துழா இருக்கும். அதுல வாசனை திரவியங்களான ஏலக்காய் இருக்கும், பச்சைக்கல் போடும், இன்னும் குங்குமப்பூ, அப்புறம் இது கூட கிராம்பு, எல்லாம் இருக்கும். பலவிதமான நறுமணம். என்னென்ன ஏலக்காய், பச்சைக்கல் போடும், கிராம்பு, சந்தனம், வாசனை பொருட்களை சேர்க்க வேண்டும். வாசனா திரவியங்கள் அப்படி சேர்த்து அது அது அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டாலே நமக்கு எல்லா ஜாதி. அதனால இங்க அதாவது இப்போ குங்குமம், ஸ்நானாசனம். இங்க இந்த 33 ஸ்நானாசனம். முதல்ல கோயிலாழ்வார் திறப்பது, 17வது பாசுரத்திலே மந்திராசனம். அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விக்கிரகத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும், தாலி கிராமத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும், அதுக்குன்னு ஒரு இடம் ஏற்படுத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் புனர் மந்திராசனம் நேற்று, இன்னைக்கு ஸ்நானாசனம். ஸ்நானாசனத்திலே புருஷ சுத்தம், விஷ்ணு சுத்தம், நாராயண சுத்தம், ஸ்ரீ சுத்தம், பூ சுத்தம், நீளா சுத்தம், இந்த பஞ்ச சுத்தங்களையும் சேவிப்பது உண்டு.
தைத்திரியோபனிஷத் சேவிக்கணும். பிருகுவல்லி, நாராயணவல்லி, ஆனந்தவல்லி, சிக்ஷாவல்லி. சிக்ஷாவல்லி முதல்ல இப்படி சேவிக்கிறது. இப்போ இங்கே தன்வந்திரிக்கு தீபாவளிக்கு ஞாபகம் வச்சுங்க, தீபாவளிக்கு முதல் நாள் சதுர்தசி வரபொழுது இங்கே வைத்தியர்கள்லாம் திருச்சிராப்பள்ளி சேர்ந்த வைத்தியர்கள், ஆயுர்வேத வைத்தியர்கள்லாம் சேர்ந்து தன்வந்திரிக்கு திருமஞ்சனம் பண்றாங்க. நம்ம வந்து சேவிக்கலாம். அந்த சமயத்தில் தன்வந்திரி சகஸ்ரநாமம் சேவிக்கும். அதே மாதிரி நல்லா சேவிக்கலாம். கிட்டக்கு போய் பாக்கியம் கிடைச்சது நிறைய வருஷம். வைத்தியர்களோடு போய் நானும் டாக்டர்னு போய் உட்காந்து சேவிக்க முடியும். அதனால பிஹெச்டி டாக்டர், அது பேர டாக்டர், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணான்னு ஆடு அப்படி சேவிக்கும். அப்படி என்ன இங்கேயே ஹரீரே ஜர்ஜரே பூதே வியாதிகிரஸ்தே கலேபரே ஔஷதம் ஜான்னவீட்டோயம் வைத்தியோ நாராயணோ ஹரின்னு சேவிக்கணும். அதே மாதிரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து நஷ்யந்தி சகலா ரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியம் என்று 2 ஸ்லோகத்தையும் சொல்லி சேவிக்கிறது. அதே மாதிரி தன்வந்திரிக்கு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி சேவிக்கிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மகாவிஷ்ணுவே. ஆமா, சின்னதுதான் தன்வந்திரி மந்திரம். இதெல்லாம் இதெல்லாம் இந்த மந்திரங்கள்லாம் எங்க இருக்கு? மாலா மந்திரம், சுதர்சன மாலா மந்திரம்லாம் அதர்வ வேதத்துல இருக்கு. அங்கேருந்து எடுத்து நம்ம சேவிக்கணும். அதனால அதர்வ வேதத்துல நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல மந்திரங்கள்லாம் இருக்கு. மந்திரராஜ பதஸ்தோத்திரம் அங்கதான் இருக்கு. அப்படிலாம் நிறைய விஷயங்கள். அதனால இங்கே அங்க கூட இன்னொன்று இருக்கு, ரொம்ப அழகான கணக்கு ஒன்று இருக்கு. சுல்ப சூத்திரம்னு ஒன்று இருக்கு அதர்வ வேதத்துல. சுல்ப சூத்திரம், சுல்ப SULB அப்படி ஒரு சூத்திரம் இருக்கு. அதுல வந்து கணக்கு விஷயத்துல ஒரு 8 டிஜிட் நம்பரை இது ஸ்கொயர் 3 ஸ்கொயர், அது ஒரு 4 ஸ்டெப்ல வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. கியூப் ரூட் கண்டுபிடிப்பதற்கு 8 டிஜிட் நம்பர் கியூப் ரூட் 3 ஸ்டெப்பு தான். நீங்க கால்குலேட்டர்லாம் வச்சு கண்டுபிடிக்கணும், ரொம்ப நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகிடும். 8 எண்கள் இருக்கணும். அதுக்கு வந்து கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். 8 இலக்கம். சரி, அதனால இங்க வந்து அவன் கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலாய். இப்போ எம்பெருமானை வந்து போற்றி 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 சொல்லிதான் அவனுக்கு வந்து நம்ம வரம் வாங்கிக்கணும், அனுகிரகம் வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஆனால் செப்பமுடையாய், செப்பமுடையாய்னா இதுவரையும் அந்த செப்பமுடையா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஆமா இத்தனை நாள் சொன்னது அதான். 33 அமரட்டும் என்று உனக்கு எங்களுக்கு உதவி செய்ய முன் வருவாயா, அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவாயா? அதனால நேர்மையை குணமாக கொண்டோம், கல்யாண குணமாக கொண்டோம். செப்பமுடையா, செப்பம்னா நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், பிராங்க்னஸ், நேர்மை. நல்ல ஆர்ஜவம் என்று சம்திங், ஆர்ஜவம். செப்பமுடையாய். இப்போ அந்த வில் இருக்கேன், ராமனுடைய வில் இருக்கு, கிருஷ்ணனுக்கு வில் கிடையாது, ராமனுக்கு வில் இருக்கு. அந்த வில்ல வளைச்சாதான் அது ஒர்க் பண்ணும், வேலை செய்யும். அதுக்கு ஆர்ஜவம் கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்க்கு ஸ்ட்ரெயிட் குச்சி மாதிரி நிற்க முடியாது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ரெண்டு நுனியும் வளைக்கணும், அப்போதான் அந்த அம்பை அதில் வச்சு கோர்த்து அனுப்ப முடியும். அதனால சிலதுக்கெல்லாம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், அதில் வளையும் தன்மை வேணும். ஆனால் உனக்கு அந்த ஆர்ஜவம் இருக்கணுமே, நீ உடையவனாச்சேன்ற செப்பமுடையாய். நீ வந்து சர்வசக்தன், அதனால திரளுடையாய். அதனால ரெண்டும் இருக்கு உனக்கு. இப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு இருக்கு. திறமை இல்லாதவற்றை எப்படி நம்ம உதவி கேட்கறது? முடியாது. அதனால கொடுக்க முடியும்ட்டு தான் போய் தானம், தாத்தாவா இருந்தால் தான் தானம் கேட்கலாம். கொடுப்பவனா இருந்தால் கர்ணத்தை தான் போய் கேட்கலாமே தவிர வேற யாச்சும்
அர்ஜுனன்ட்டையோ மற்ற பாண்டவர்கிட்டயோ கேட்க முடியாது. கர்ணன் அது அந்த பக்கம் கெட்ட கட்சியில இருந்தாலும் அவனுக்கு அந்த மகாபாரதத்துல யார் முதல்ல உங்களுக்கு நினைவுக்கு வரான்னா கர்ணன் தான். அவனை தவறு செய்தாலும் அவனுடைய குணம் என்ன சொன்னான்னா, எங்கிட்டே தானம் வாங்கினவன் மீண்டும் எங்கிட்டே வரக்கூடாது, அப்படி நான் தானம் கொடுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எங்கிட்ட தானம் வாங்கிட்டு இன்னொருத்த போய் தானம் கேட்கக்கூடாது. அவ்வளவு நிறைவாக நான் கொடுப்பேன். நான் அந்தணன் வேடம் போட்டுட்டு வந்திருக்கான் இந்திரன். ஏன்னா அவன் அர்ஜுனனுடைய தந்தையாக அருளினம். அதனால தன் மகன் வெற்றி பெறுவதற்காக கர்ணனை தோற்கடிப்பதற்காக வந்திருக்கான். சூரியனோ கர்ணனுடைய பிறப்புக்கு அருளியம். அதனால சூரியன் சொல்கிறான், சூரிய பூஜை செய்கிற போது சொல்கிறான், கர்ணா வாசல்ல வந்திருக்கிறது இந்திரன், அவன் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான், அந்தணர் வேஷம் போட்டு வந்திருக்கிறான். அதனால அவன் எது கேட்டாலும் கொடுக்காதே. சுக்கராச்சாரியர் மகாபலி சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி, வாமனாவதாரன் குள்ளன்னு பார்க்காதே, அவன் கள்ளக்குள்ள பையன், அதனால அவன் கேட்காது, அவன் கேட்டா கொடுக்காது அப்படின்னு சொன்னது. இவன் சொன்னா, அவன் என்ன இந்திரன்கிற தேவத்தையாக வந்தாலும் சரி, அந்தணனாக வந்தாலும் சரி, 4 ஜாதிகளிலே எந்த ஜாதியில வந்தாலும் சரி நான் கொடுப்பேன். ஏனென்றால் இந்திரன் 33 கோடி ஏருக்கு தலைவன். தலைவனே எனக்கு கிட்ட பிச்சைக்காரன் ஆயிட்டாங்கிறதுக்காக கொடுப்பேன். ஒண்ணு. அந்தணன்ங்கிற ஜாதியில நீங்க உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டால், நீங்க அந்த அந்தணன் வந்திருக்கிறான், அவனுக்கு நான் கொடுப்பேன், பிச்சைக்காரன் ஆக்கிடுவேன். அதனால கொடுப்பேன்னு சொன்னீங்க. அதனால அவன் கவச்ச குண்டலம் கேட்டான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால செப்பம் அது கொடுக்கிற, அதாவது கூடவே பிறந்தது கவச்சமும் குண்டலம் காதலும். அதனால காதல அப்ப குண்டலத்தை கயட்டி கொடுக்க முடியாது, பிச்சு தான் கொடுக்கணும். அதே மாதிரி கவச்சத்தை மார்பில இருந்து பிச்சு தான் கொடுக்கணும். கவச்சம் எதுக்காக இருக்கிறது? எதிரிகள் அம்பு போட்டால் அது விழாமல் அதுக்கு ஜாக்கெட், அது அதனால புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட். அதை எடுக்க சொல்லி எம்பெருமான் தான் கண்ணன் தான் அந்த விளையாட்டு பண்ணான், போய் கேளு அப்படின்னு. அதனால இந்திரன் சுயநலத்துக்காக கேட்டான். அதனால வந்தான், கொடுத்தாங்க. அதனால இங்க அந்த மாதிரிலாம் நாங்க கேட்கலையே. உங்களை இந்த மாதிரிலாம் வாமனாவதாரம் எடுத்து பிச்சை எடுக்க சொல்லலை நாங்க. நீ அவனுக்கா மகாபலி போய் கேட்ட, பிச்சை கேட்ட, 33 கோடி தேவர்களுக்கா, 33 அமரருக்கா நீ கேட்டையே தவிர எங்களுக்காக அந்த மாதிரிலாம் அப்புறம் திருவிக்கிரமாவதாரம்னு உயரமாக ஆகலாம் வேண்டாம். இந்த கஷ்டம்லாம் நீங்க பட வேண்டாம். செப்பமுடையாய் திரளுடையாய், அது என்ன? செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செற்றார்க்கு, அதாவது யார் எதிரிகள்? பாகவதருடைய எதிரிகள் தான் எம்பெருமானுக்கு எதிரி. எம்பெருமானுக்கு எதிரிகள் கிடையாது. அதனால செற்றார்க்கு போரிட நினைப்பவருக்கு, எதிரியாக தன்னை நினைப்பவருக்கு, அவர்களுக்கு தான் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும். இந்த வெப்பம் கொடுக்கும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றாரை மாற்றழிக்க வல்லான். எல்லாரையும் கொல்வதுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, எம்பெருமானுடைய நோக்கம் இல்லை, அப்படி சொல்றோம். அதனால அவருடைய எதிரித்தன்மையை நீக்குவதுதான் நோக்கமே தவிர, மகாபலி சக்கரவர்த்தி கர்வம் அடங்கி பக்தனா ஆகிவிட்டான். ஹிரண்யனை கொல்லணும், ஹிரண்ய கசிப்பு ஏன் கொல்லணும்னு கேட்டா, ஹிரண்ய கசிப்பு விரோதம் இல்லை, பிரகலாதனை அவன் துன்புறுக்கிறான், என்னுடைய பக்தனை அவன் துன்புறுக்கிறான், அவ்வளவுதான். அப்பா பிள்ளைங்கிறது பார்க்காதீங்க. அதனால ஹிரண்யாட்சன் இரண்ய கசிப்பு அந்த மாதிரி தான். ஹிரண்யாட்சன் வேதங்களை கவர்ந்து சென்றான், அதனால அவனை தீர்த்து கட்ட வேண்டும். அதனால இங்க அதுதான் சொல்லுவாங்க, ஹிரண்ய கசிப்பு மேல விரோதம் இல்லை. ஏன்னா இரண்யாட்சன் இரண்ய கசிப்பு முதல் பிறவி ஜெய விஜயன் என்ற காவலர்களுடைய முதல் பிறவி, 2வது பிறவி ராவணன் கும்பகன், 3வது பிறவி தந்தவக்தன் சிசுபாலன். அப்படி இருக்கும் பொழுது இங்கே சொன்ன 33. அதனால அமரருக்கு உதவி செய்கிறீர்களே தவிர, நாங்கள்லாம் உன்னுடைய பக்தர்கள். பிரகலாதன் போல சின்ன குழந்தை இல்லை, நாங்களும் பிரகலாதன் போல சின்ன குழந்தை தான். பிரகலாதன் ஆண் குழந்தை, நாங்களாம் பெண்கள், அவ்வளவுதான். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா
துயிலெழாய். விமலா என்றால் தெரியும் உங்களுக்கு, தூய்மையான. எப்படி தூய்மையானவன்னா, ஆழ்வார் திருப்பாணாழ்வார் அமலநாதிபுரான்ல சொன்னார், அமலன், விமலன், நிமலன், நின்மலன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வியாக்கியானம் சொல்றாங்க. அதனால அமலன்னா தூய்மையானவன், அமலத்துவம் இருக்கிறது அவனுக்கு. அதாவது சுத்தம், சுத்தத்துவம் என்று சுத்தத்துவம். அதனால அவனுக்கு திருமேனி சப்த திருமேனி என்று சப்த சுத்தி இருக்கிறது. அப்படி நம்ம முதல்ல திருவாராதனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பூத சுத்தின்னு அவர் சொன்னார். பூத சுத்தி. அப்போ இவரே பெருமாளா ஆழ்வார். பூத சுத்தி பண்ணும் பொழுது பெருமாளுக்கு ஆராதனம் பண்றவர் பெருமாளா. அதனால ராமன் ரங்கநாதனு திருவாதனம் பண்ணலாம். அது மாதிரி அதனால பரமசிவனை பத்தி சொல்றது உண்டு. குமார சம்பவத்திலே காளிதாசன் சொன்னா, தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பரமேஸ்வரன். எதுக்கு பரமேஸ்வரன் என்ன தபஸ் பண்ணணும்? யாருக்கு யார் உயர்ந்தவர் அப்படின்னு கேட்கிற பொழுது, ஆத்மேஸ்வரானாம் நகி ஜாத்து விக்னா அப்படின்னு நான் காளிதாசன். ஆத்மேஸ்வரா தன்னை பத்தி தான் தியானம் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லுவார் சிவன். அப்படி அதே மாதிரி சிவன் எம்பெருமானையும் தியானம் பண்ணிட்டு இருந்தான், தாத்தாவை தியானம் பண்ணிட்டு இருந்தான், அப்பாவை பிரம்மாவை தியானம் பண்ணிட்டு இருந்தான், வரம் கொடுக்க சக்தி பெறுவதற்காக தியானம் பண்ணிட்டு இருந்தான், கல்யாணம் பார்வதியை பண்ணிக்கிறதுக்காக தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா நேரம் வந்த போது ஒன்றும் தெரியாத மாதிரி நான் ஏன் என்னை தொந்தரவு பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி நடிச்சான். அவ்வளவுதான். எம்பெருமானும் அந்த மாதிரி தான், நடிப்பு. தாத்தா மாதிரி பேரனும் நடிப்பு தான். அப்படி ஆமா. ஆனா நிறைய பஞ்சம சர்க்கத்துல முழுக்க சொத்து இல்லை என்கிட்ட, மசானத்தில் தான் இருக்கேன், உடம்புல பஸ்மம் தான் பூசி, அப்படிலாம் நிறைய அழகா சொல்றா. அப்ப இது செல்வமே இல்லைன்னா செல்வத்துக்கே நீதானே அதிபதிங்கிறா திருப்பி சொல்லுங்க. அதனால இவருக்கு பரமசிவனை சேவிச்சால தனம் சங்கராத்துன்னு, தனம் சங்கராத், அது வேற வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா குபேரன் சிவனுக்கு அடிமை, யக்ஷ கூட்டம் சிவனுக்கு அடிமை, சிவனுக்கு அதனால்தான் குபேரன்ட்டு விமானம் வாங்கி கொண்டு வர முடிஞ்சது ராவணனால. ஏன்னா குபேரன் ராவணனுக்கு அண்ணன். ஏன்னா சிவன் ஸ்துதி பண்ணி இவன்ட்டு இது கடத்து விமானத்தை கடத்திட்டு வந்துட்டான், ஹைஜாக் பண்ணிட்டான். அப்படி அதனால இது எல்லாமே இந்த எம்பெருமானே என்ன பண்றான்னா மும்மூர்த்தியாக, பிரம்மா விஷ்ணு சிவனாக படைப்பதும் காப்பதும் தன்னுடைய திருமேனியிலே லயம் செய்ய வைப்பதும் எல்லாமே அழிப்பதுங்கிறதுக்கு சொல்றது. அப்படி இங்கே செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலுறார். இரண்டாவது விமலன் என்று சொல்லும் பொழுது, தயா இருந்தால் விமலன், மற்றவர் மேல் இரக்கம் கொண்டால் விமலன். அமலன் என்றால் தூய்மை, விமலன் என்றால் மற்றவரிடம் கருணை காட்டினால் அது விமலன். நின்மலன் என்றால் எதிரிக்கும் கருணை காட்டுபவன் நின்மலன். அப்புறம் நாலாவது. அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் திருப்பாணாழ்வார் சாதித்த அந்த திருப்பாசுரத்துல வார்த்தைகளுடைய பொருள் மாறும். அதனால இப்ப அங்க அப்படிதான் இங்க கூப்பிடுறாங்க. அதனால செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். துயிலழாய் என்ன தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது என்று இல்லை, எங்களை காக்க வேண்டும் என்ற உணர்வு உனக்கு வர வேண்டும் என்றார். அவ்வளவுதான். அப்படி படுக்கையிலேருந்து எழுந்துக்கிறது அப்படின்லாம் கணக்கு கிடையாது. எப்பொழுதுமே படுத்துக் கொண்டு இருக்கான் எங்கனால். அதனால இங்கே துயிலழாய். அப்ப அப்புறம் திருப்பி நேற்று பாசனத்துல பலராமனை எழுப்புறதுக்கு எல்லாம் கண்ணனை எழுப்பி, அதுக்கப்புறம் பலராமனை எழுப்பி, திருப்பி இப்ப கண்ணனை எழுப்பி, கண்ணனை எழுப்பின எழுந்திருக்கல, அதனால நப்பினை எழுப்பி, திருப்பி நப்பினை எழுப்புறதுக்கு அப்புறம் திருப்பி கண்ணனை எழுப்பி, மாத்தி எப்படியாவது எங்களுக்கு அருள் வேண்டும். மழைக்காக இல்லை,
பறை. பறை என்ன? மோட்சம். பறை என்பது கைங்கரியம். மோட்சம் என்றால் என்னன்னு கேட்டா வைகுண்டத்துக்கு நாம் செல்வது என்பது அல்ல, இங்கேயே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, அவ்வளவுதான், தொண்டு புரிவது. அதனால உள்ளம் உள்ளம் கபடு அற்று தொண்டு செய்வது. அதனால சுவாமி தேசிகன் நித்திய கைங்கரியம் சொன்னார். நித்திய கைங்கரியம். அதனால அதே நித்திய கைங்கரியம்ன்றது தினம் கைங்கரியம் இல்லை, தமிழ்ல சொல்ற மாதிரி 24 மணி நேரம் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டாலே கைங்கரியம், அப்படி சொல்றது. அதனால செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாத்து விழா. இப்போ ஏற்கனவே குத்துவிளக்கரிய பாட்டிலே சொன்ன அவயவ சோபை, சமுதாய சோபை இரண்டையும் இங்கே சொல்கிறார். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலோ. செப்பென்ன மென்முலை, இது சிறு பெண் குழந்தைகளுடைய முக்குளீபூத ஸ்தனம் என்ற செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். சிறுமருங்குல் இடையும் சின்னதாக இருக்கிறது. பெண்களுக்கும் இடை இருக்கிறதோ இல்லையோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு சந்தேக அலங்காரம். இது தாமரைகளை குளத்திலே பார்க்கிறீர்கள், அங்கே பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு 20 பேர் அல்லது 20 தாமரைன்னா 40 பேர் குளிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா முகங்கள் எல்லாம் தாமரை மாதிரி இருக்கு. அதனால அவர் கவியெல்லாம் சொல்லுவான் அந்த மாதிரி. எத்தனை பேர் குளிக்கிறீங்க? 40 தாமரையா 40 பெண்களா? ஏன்னா 20 தாமரை 20 பெண்கள் தான் இருக்காங்க அப்படி. ஏன்னா எல்லாரும் அந்த மூச்சு விடுறதுக்கு சௌரியத்துக்காக அந்த தண்ணீர் மேலே தன்னுடைய முகத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். சந்தேக அலங்காரம். அதே மாதிரி ஸ்மிருதியும் உண்டு. ஸ்மிருதி அலங்காரா, சந்தேக அலங்காரா, இன்னொரு அலங்காரம் சேர்ந்து வரும், 3 சேர்ந்து வரும். அதனால ஸ்மிருதி அலங்காரா, நினைவு. இது ஸ்மிருதி பிரமன் ஒரு ஸ்மிருதி பிரமாலங்காரா, சந்தேக அலங்காரம், 3 ஒன்னா வரும். நான் சொல்றேன். அப்படி இங்கே செப்பென்ன மென்மலை செவ்வாய். செவ்வாய்ங்கிறது 2 பேருக்கும் பொருந்தும். வெத்தலை பாக்கு போட்டுட்டு தூங்குறீங்களான்னு கேட்ட மாதிரி. சாதாரண தாம்பூலம் தரிப்பது உண்டு, அதில் கணவன் மனைவி சேர்ந்து தரிப்பது உண்டு. அதனால செவ்வாய். கொவ்வை செவ்வாய் என்பது பொதுவாக 2 பேருக்குமே உதடு, அதாவது அதரங்கிறது கீழே அதரகா, ஓஷ்டங்கிறது மேல் உதடு. அதனால பிம்பாதரோஷ்டம் என்று சொல்வது. பிம்பாதரோஷ்டம் சுவாமி தேசிகன் பகவத்யான ஸ்லோகத்தில் சொன்னார். பிம்பாதரோஷ்டம் சாபிப்ராய ஸ்மித விகசித்தம் சாரு பிம்பாதரோஷ்டம். எப்படி திருமுக மண்டலம் ரங்கநாதனுக்கு இருக்குன்னு கேட்கிற பொழுது பெரிய பெருமாளை பற்றி சொன்ன முதல்ல, அப்புறம் கடைசியில் 11வது ஸ்லோகத்தில் தான் நம்பெருமானையும் சேர்த்து சொன்னார். இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, நீ எதற்காக கோவிலுக்கு வந்தாய் என்ற உன்னுடைய கருத்து எனக்கு தெரியுங்கிற அபிப்பிராயம் தெரியும். சாபிப்பிராய, நீ எதுக்காக வேண்டாம்? உங்க குடும்பத்துக்காக வேண்ட வந்தாயா? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று கேட்க வந்தாயா? இல்ல நண்பருக்காக கேட்க வந்தாயா? என்னுடைய நண்பருடைய பெண்ணுக்கு திருமணம் ஆகணும் கேட்க வந்தாயா? ஏதோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. அதனால இவர் சொன்னார் சாபிப்பிராய. பெருமான் பொன்னகிக்கிறான். பெருமாள் ஸ்மித விகசித்தம், மலர் போல விரிகிறது முகம். சாபிப்பிராய ஸ்மித விகசித்தம் சாரு, அழகா. பிம்பாதரோஷ்டம். பிம்பம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல நம்ம இமேஜ்னு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல சந்திரபிம்பம் அது இல்லை. இங்க கோவைப்பழம், அது நம்ம இப்ப சாப்பிடுறோம். என்னன்னா அதுக்கு பேரு பேர் வச்சிருக்கோம். அது அந்த பழம் மட்டும் இப்ப இல்ல சாதாரண இங்க வைக்கிறது இப்பெல்லாம்.
கசக்கக்கூடிய பச்சை கலத்தில் இருக்கக்கூடிய பழம், கோவப்பழம்னு பேரு. இப்ப இங்க பேர் வேற. ஆமா, அது வந்து சந்திரன், அது சந்திரன், பூர்ண சந்திர பிம்பானனா. இங்க வந்து பிம்பாத ரோஷ்டம். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, துக்காபாய, ஏதோ துன்பத்துல மாட்டிக்கொண்டிருக்கு, துக்கத்துல இருக்கு. சரி, ஏதோ ஒரு பெரிய அபாயம் வருகிறது. அபாயம்னா டேஞ்சர், ஆபத்து. ஆபத்து சான்ஸ்கிரிட்டு, விபத்து சான்ஸ்கிரிட்டு. அதனால தகாராந்த புல் சப்தா எல்லாமே. அதனால துக்காபாய. அதுக்காக என்ன பண்றீங்க, மீண்டும் மீண்டும் வந்து சேவிக்கிறீங்க. துவத சம்பத்துல சேவிக்கிறீங்க, அப்புறம் சந்நிதிக்கு முன்னாடி துவாரபாலனுக்கு முன்னாடி உண்டியலை சேவிக்கிறீங்க. பெரிய உண்டியல் இருக்கு, அதுல அங்கே சேவிக்கிறீங்க. உள்ள வந்து சேவிக்கிறீங்க, கை கூப்புறீங்க, இப்படி கை கூப்புறீங்க. துக்காபாய பிரணயினி, ரொம்ப அப்படியே அடக்கமா நல்லவமா நடிச்சு வந்திருக்கீங்க. துக்காபாய பிரணயினி ஜனே. நான் பார்த்துட்டேன், நீங்க எப்ப கிளம்பினீங்களோ மெட்ராஸ்ல இருந்து அங்கேதான் பார்த்தேன். அதனால தூரதத்தாபிமுக்கியம். நீங்க பிளைட் புக் பண்ணீங்களே, வெனிசுலால இருந்து புக் பண்ணீங்கன்னா ஆபத்து வருதுன்னு சொல்லி, அதனால அங்க மதுரோன்னு ஒருத்தனை ஏதோ பிடிச்சி வச்சிருக்கான். நிக்கோலஸ் மதுரோன்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கான். அதனால அநியாயம் பண்றான். இங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க, அதனால பிளைட் புக் பண்ணிட்டல. அப்ப எனக்கு தெரியும், தூரதத்தாபிமுக்கியம், உங்களை வரவேற்பதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். இல்ல இல்ல, அது லைட் வெளிச்சம் அது இருக்கணும். அது வந்து ஹேலோன்னு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களா, அது மேல பின்னால ஒளி வட்டம். ஆமா, நாமளே தான் இவர் அத்வைத்தி உட்கார்ந்துருக்கார், ஆனா நாங்களே தான் பகவான். தத்துவமசி இல்ல தான் இருக்கணும். அதனால துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம். அபிமுகமா இருக்கேன். நீங்க வரபோது வரவேற்கும் முகத்தான் உங்களை நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஆபிமுக்கியம்னு பேரு. அதாவது வந்த விருந்தாளிய நேர பார்த்து வாங்க சொல்லணும். எங்கேயோ பார்த்து பராக்கு பார்த்துட்டு வாங்க, அலட்சியமா நீங்க வர வேண்டிய, இப்ப வர வேண்டிய நேரம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, ஆபிமுக்கியம். ஆமா, ரேபாந்தே சீல் பிளேங்கிறது அது பிரெஞ்சு. அது ரொம்ப சௌரியப்பட்டா வந்தா போறோம் இல்ல, உங்களுடைய வரவை தெரிவிக்கவும் அர்த்தம். தூரதத்தாபிமுக்கியம். உன்னுடைய முகம் எப்படி, திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னா காந்தம், மேக்னெட் மாதிரி இருக்கு. தமிழ் சமத்துவம் ஒண்ணுதான். அதான் தமிழ்ல தப்பா சொல்லிருக்கு. ஆமா, காந்தம் வக்ரம். வக்ரமா இல்லை உன்னுடைய முகம். தமிழ்ல கிடையாது. நீங்களா பாட்டு காந்தம்ங்கிறீங்க, நல்ல வாசனை வந்தா கந்தம்ங்கிறீங்க. எல்லாமே ஒரே கதை தானே. அதனால நம்ம கதை கந்தலாயிடுது, வேற ஒண்ணு தமிழ்ல சொல்ல. அதனால கந்தம்னா கிழங்கு, மூணாவதா போட்டா கிழங்கு. ஆமா, கந்தான தோல். கந்தா நாலாவது இல்ல முதல் காலம். கந்தங்கிறது ரெண்டாவது இல்ல, முதல் காலம். கந்தா தோல். முருகனுக்கு ஸ்கந்தன்னு பேரு. அது 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 ஒரே வார்த்தை. அது மூணாவது தான் முதல் காலம். ஆமா, கந்தம்னா கிழங்கு. இல்ல, கந்தம்னா கிழங்கு. கந்தா பல மூல கந்தம் சொல்லுவோம். அப்படி இங்க காந்தம். அந்த பெருமாளுக்கு முகம், திருமுக மண்டலம் வக்ரமா இல்லை, குறுக்கடா இல்லை, வக்ரம். சரியா சொல்லணும். காந்தம் வக்ரம், இனிமையான முகம். காந்தம் வக்ரம்.
கனக திலக்காலங்கிருத்தம். கனக திலகம் ஏதாவது அனுபவம் பக்கம் இங்க கஸ்தூரி வைக்கிறா. கஸ்தூரி திலகம் பெருமாளுக்கு வைக்கிறாங்க. அதனால கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம்னு கண்ணனா இங்க வைக்கிறார். ஆனா அது லீலா சுக்கர்ல கிருஷ்ண கர்ணாவும். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி. இது கர்ணாமதி கிருஷ்ண கர்ணா. கௌஸ்துவத்தோடயே இருக்காரா பெருமாள்? கௌஸ்துவம் வைகுண்டத்துல இருக்கிற அதான் பச்சையே அவருடைய பெருமாளோடய இருக்குமா? கௌஸ்துவ பெருமாள் பஞ்சநாகத்தின் கௌஸ்துவம் 5 நீலமணி அது கௌஸ்துவம். அதுல காந்தம் வக்திரம் கௌஸ்துபம்ங்கிறது மணி 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 வெள்ளையான மணி வைரம் மாதிரி ஜொலிக்கக்கூடிய காந்தம் வக்திரம் கனகத்தில் கனக திலக்கம். கனகன்னா இது பொன். கனக திலகம் பொன் திலகம் விட்டு கனக திலகாலங்கிருத்தம் ரங்கபர்த்து. அப்ப என்ன பண்ணணுங்கிற சுவாந்தே நம்ம மனசுக்குள்ள ஸ்வ அந்தே என்னுடைய மனசுக்குள்ள சுவாந்தே எப்படி இருக்கணும்? ஆழமா உள்ள போயிடணும், வெளிலவே எடுக்க முடியாத போயிடணும். காடம் சுவாந்தே காடம். யாருடைய சுவாந்தே? மம. அவாதான் சொல்லும் பொழுது மம சுவாந்தே காடம் மம என்ன பண்ணணும்? விலகதி ஒட்டின்று விலகதி லகதி விலகதி விசிஷ்டேன லகதி. லகத்தினா ஒட்டிக்கிறது. லக்னா ஹிந்தி விலகத்தி. நன்றா ஒட்டின பசை இது சொல்றோமே வஜ்ர பசைன்னு சொல்றோம். ஆமா இது மைதா மாவுல பண்ற இது போஸ்ட் ஆபீஸ்ல வச்சிருப்பான். அது அப்புறம் பிரிக்கவே முடியாது. விலகத்தி காந்தம் வக்திரம் சுவாந்தே காடம் மம விலகத்தி. எப்படி இருக்கார் பெருமாள்? சுவாகத்தை வரவேற்றுக் கொண்டு. அதுக்காக வரவேற்கணும்னா உங்களுக்கு வேண்டியவர் வந்துட்டா என்ன பண்றீங்க? கண் அகலமா போய் அங்க வந்தேடா வாங்க 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 ரொம்ப நாளாச்சு பார்த்தோம் அப்படிங்கிறீங்க. சுவாகத்தை உதார நேத்திரம் விரிந்த கண்கள். அந்த திருப்பாணர் அப்பயே சொல்லிட்டேன். நல்ல மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதனை செய்தன. அப்படிப்பட்ட கண்கள். இப்படி அனுபவிச்ச திருப்பாணருடைய அமலநாதிகரான சுவாமி தேசிகன் அப்படி ஒவ்வொரு உறுப்பா திருவடியிலேருந்து திருமுடி வரலையும் பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் எழுந்தார். எதுக்கு சொல்றேன்னா இங்க இந்த பெண்ணமன் முலை செவ்வாய் சிறுமருங்குல் இடை சிறிய இடை நப்பின்னை நங்காய் இப்ப நல்ல பொண்ணு நத்த நிறைய தடவை நங்காய் வந்து நங்காய் திருவே நித மகாலட்சுமி துயில் எழாய். நப்பின்னை வேற இல்லை, நீலாதேவி வேற இல்லை, பூமாதேவி வேற இல்லை, மகாலட்சுமி வேற இல்லை, ரங்கநாயிகா வேற இல்லை. நங்காய் திருவே துயில் எழாய். புக்கமும் இப்போ பெருமாளுக்கு பாஞ்சராத்திர கிரமத்துல வீட்டுல கிடையாது. அது பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா 16 உபச்சாரம். அதுல 2 தான் சொல்றாங்க. இது இடம் இல்லை, 30 பாத்திரம். அதனால உக்கமும் தட்டொழியும் உக்கமும்னது விசிறி. நல்ல தமிழ், அது சங்கத்தமிழ். அதனால புரியாது, வெறுமை சொன்னா பாமரர்களோ இல்லை படித்தவர்களுக்கும் புரியாது. அதனால உக்கமும் தட்டொழினா கண்ணாடி. இப்போ விசிறிங்கிறது சாமரம், உக்கமுங்கிறது 2 பக்கமும் சாமரம் போடுவா. எம்பெருமான் புறப்பாடு ஆச்சு நம்பெருமாள். அதனால அந்த 2 சாமரம் போடுவா இல்லையா, அது வந்து குதிரையினுடைய வால்ல இருக்கிற முடியை எடுத்து அந்த பண்றது. அதனால சாமரம் பேர். இல்லாட்டா அது கிடைக்கலன்னா சமரி என்ற மான் முடியை எடுத்து பண்ணோம். சமரிங்கிறது மான் பெயர். உக்கமும் தட்டொளி கண்ணாடி. இந்த கண்ணாடி எப்படிப்பட்ட கண்ணாடினா
பெல் மெட்டல் என்று இருக்கிறது, பிரான்ஸ், அதாவது அதில் தான் மணி பண்ணுவாங்க. பெல் அது வந்து என்ன சொல்றது, வெண்கலம். வெண்கலத்தால் தான் மணி. அந்த வெண்கலத்தை ஒரு இதை எடுத்துக்கொண்டு அதை தேய்ச்சி 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 உண்டான கண்ணாடி. எங்க வீட்டில் இருக்கு. வெண்கலத்தை தேய்த்து அதை கண்ணாடி போல மழவழன்னு என்றாங்க. நம்ம உங்களுடைய முகத்தை பார்க்கலாம். பெருமாளுக்கு திருமுகத்தை காட்டணும். அதனால அது ஷோடச உபச்சாரம், 16 உபச்சாரங்கள்ல இது ரெண்டும். உக்கமும் தட்டொழியும். நீ வந்து திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ணி நீ எங்களுக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு கேட்க. உக்கமும் தட்டொழியும். அப்ப அப்படின்னா உக்கமும் என்றால் அஷ்டாட்சம். உக்கமம் என்றால் அஷ்டாட்சம். தட்டொழி என்பது துவயம். அப்ப கடைசியில வரும்பொழுது சரமஸ்லோகம். எப்படின்னா உக்கமும் தட்டொழியும் தந்து மணாளனை. ஏற்கனவே நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டோம். அதனால உன் பேர்ல எங்களுக்கெல்லாம் பொறாமை இல்லை. நான் கண்ணனை கணவனாக தான் அடைக்கிறதுக்கு வந்திருக்கோம். 16,008 பெண்கள் பண்ணிப்பானா, நாங்கள் 5 லட்சம் இப்போ கலியுகத்தில் பண்ணிக்க மாட்டானா அப்படின்னு கேட்குற மாதிரி. அதனால இப்போ நந்தகோபாலன் மருமகளேன்னு கூப்பிட்டு அவளுக்கு சமாதானம் சொன்னது இங்கே சொல்றா. உன் மணாளனை. இப்போ எங்கள் மணாளன் நான் சொன்னோம். அழகிய மணவாளன் பேரு. அழகிய மணவாளன் ரம்ய ஜாமாதான் பேரு. அதனால ரம்ய ஜாமாதா அழகான மணவாளன், அழகிய மணவாளன். இங்கே ஒரு அழகிய மணவாளன் ஒரு கிராமம், பெரிய ஒரு திருமேனி, எம்பெருமானுடைய திருமேனி. அன்னச்சநல்லூர் போய் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரே ஒரு பெருமாளுக்கு ஆமா மன்னச்சநல்லூர் ரோடுல நேர போனோம். நேர போனா அந்த கிராமத்தை தான் போய் விட்டோம். ஆமா, அங்க தாண்டி தான் நீ போகணும். திருவள்ளரை தாண்டி போயிட்டே இருக்கணும். டாக்ஸியில கொண்டு விட்டுருவோம். அழகிய மணவாளன் பேரு. பெருமாள் நல்ல உயரம். சோழராஜாவுக்கு பிரத்யட்சம். சோழராஜா நோய் வந்துருக்கும். நோய் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சொல்றோம் 12 பேர் வந்து பெருமாள் நாராயண பிரதிஷ்டை பண்ணி அதில் வந்து 12 பேர் ஹோமம் பண்ணணும். 12 பேர் ஹோமம் பண்ணா பெருமாளுக்கு வந்து தோற்றம்னா ராஜா எல்லாம் போயிடுது. பெருமாள் அழகா புரிஞ்சு போயிட்டான். பெருமாளுக்கு கொஞ்சம் கன்றா கோயில பிரபாவம் தான். பெருமாள் துப்பாக்கி அசுமாட்டான். சரி சுவாமினால சொல்ல தத்துன்மணாளனை. சரி, எப்போன்னா நீங்க வந்து எப்போ அவதாரம் எடுக்கிறது நான் எப்போ காத்துருந்தேன். அதனால இப்போதே எம்மை, இப்போதே சம்ஸ்கிருதத்துல அதுனான்னு ஒரு வார்த்தை, சம்பிரத்தின்னு ஒரு வார்த்தை. அப்ப வந்து சுவாமி இது வந்து வால்மீகி பகவான் ராமாயணத்தை அறிமுக கோன்மஸ்பின் சாம்பிரதம் லோகேன்னு சம்பிரத்திய சாம்பிரதம் மாற்றம். அதனால ரெண்டு எல்லாமே அவ்வியம், அது இண்டிக்கல. அதனால மாறாச்சொல், ஒரு மாறாச்சொல் பேர். அதனால அதுனா சம்பிரதி சாம்பிரதம் இதானின்னு இருக்கு. இதானியும் அழகிய சிங்கம். இப்ப இருக்கிற இதானி இதானியும் இதானியும் இப்பொழுது இப்படி 4 வார்த்தை ஒரே வார்த்தையில. இப்போதே எம்மை, இப்போதே எம்மை நீராட்டேலோரும் நீராட்டம். நீராட்டுறதுன்னு என்ன? அவனுடைய குணங்களே, கல்யாண குணங்களே, அனந்த கல்யாண குணங்களே நாங்கள் பாட வேண்டும். தலையில தண்ணி கொட்டுறது இல்லை நீராட்டம், அபிஷேகம் இல்லை, திருமஞ்சனம் இல்லை. அப்படி இல்லை. ஆரம்பத்தில் 5 லட்சம் பேர் வந்திருக்கோம். அவ்வளவுக்கும் நீங்க எங்கேருந்து 6ல இருந்து தண்ணீர் கொண்டு வருவீங்களா? நீராட்டலும் நாங்கள் எம்பெருமான் நீராடுவதை நாங்கள் காண வேண்டும். தரிசனம் நீ நீராட்ட வேண்டும் எம்பெருமான். இப்போ சதாபிஷேகம் போறோம்,
அல்லது சஷ்டியத்தை பூர்த்தி போகிறோம். அப்படி போகிறது அப்புறம் உக்ரசாந்தி போகிறோம், பீமசாந்தி போகிறோம், இந்த சதாபிஷேகம் அது இதில் கனகாபிஷேகம் போகிறோம். சந்துன்மணாளனை இப்போதே எம்மை சேர்த்துக்கோங்க, உன்னுடைய குழாத்துல என்னையும் சேர்த்துக்கோங்க. நீயும் அடிமை. இன்னைக்கு தான் சொன்னார் சித்தாந்தனம், நியாய சித்தாந்தனம்னு ஒரு கிரந்தம் சுவாமி தேசிகன் அருளினது. நியாயம்ங்கிற தர்சனத்தை பற்றி சொல்லும் பொழுது தாயார் எப்படி இருக்கான்னு கேட்டால், தாயார் வந்து ரங்கநாயகா ரங்கநாதனுக்கு அடிமைன்னு தான் தானே சொல்லிக்கிறான். சேஷத்துவம்னு வேறு சம்ஸ்கிருதம். இங்கே அடிமைன்னு சொன்னால் உடனே வேற ஏதாவது கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால சேஷத்துவம், இப்போ அனன்யார்க சேஷத்துவம்னு நமக்கு என்னன்னு கேட்டால், வேறு யாரையும் தெய்வத்தை அதாவது மறந்தும் புறந்தொழா மாந்தராக இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து அனன்யார்க சேஷத்துவம் நமக்கு, அவருக்கு மிகவும் சேஷத்துவம். எம்பெருமாட்டி சொல்வதை கேட்பான் எம்பெருமான், நாம சொல்றதையும் கேட்பான். யதோக்தகாரி உண்டு, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் உண்டு. திருமேழ்வார் சொல்லி அவன் கேட்டான், அப்படி அதெல்லாம் உண்டு. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்தி இருக்கு. அதனால நாங்கள் சிறு குழந்தைகள், எங்களுக்கு பக்தியெல்லாம் ரொம்ப இல்லை. அதனால உக்கமும் தட்டொழியும் தந்தும் மணாளனை, மணாளன் யாருன்னு கேட்டால் சர்மஸ்லோகத்துக்காக உரியவன். பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்காக மட்டுமன்றி நமக்காக சர்வதர்மான் பரித்தஜ என்ற சர்மஸ்லோகத்தை அருளினான் என்பதற்காக மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலும். ஆசிரியர் மாதிரி பார்க்கணும்னா 33 அமரருக்கு முன் சென்று, அதாவது படித்த பையன்கள் படிக்காத பையன்கள் உண்டு, பொழுதும் உண்டு. நன்றாக படித்த பையன்கள், நன்றாக படிக்காத பையன்கள். இப்போ நன்றாக படித்த பையன்களை எடுத்துக்காம 33 அமரர்கள் சரியா படிக்காதவர். எப்பொழுது துன்பம் வருகிறதோ அப்பொழுது எம்பெருமானிடம் போய் சரணடைவார்கள். காப்பாற்றப்பட்ட பிறகு மறந்து விடுவார்கள். ரொம்ப நல்லவர்கள். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னார், தேவர் அணையர் கயவர். திருட்டு பசங்க. ஆமா. அதனால அப்படி சொன்ன மாதிரி இங்க வந்து மேல முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை தொழிலாய் அந்த படிக்காத பையன்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்து நடுக்கம் இல்லாமல், சபா கம்பம், ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் செய்யக்கூடியவர் ஆசிரியர். கப்பம் தவிர்க்கும் கலியேங்கிறது ஆசிரியர் துயிலழாய். செப்பமுடையாய், அவருக்கு திறமை, நேர்மை இருக்கிறது. நேர்மை இருப்பதனால அந்த வேதத்தை திரித்து சொல்லாமல் மற்ற மதத்துக்காரர்கள் மாற்று பொருள் தராமல், அவர்கள் போல மாற்று பொருள் தராமல், எம்பெருமான் தான் நமக்கு சேஷி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர். செப்பமுடையாய், திரளுடையாய், திறமையும் உடையவர்கள், பலவித திறமையும் உடையவர்கள். நாடகம் நடிப்பதற்கு ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர், பாடுவதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர். அதனால திரளுடையார், பலவித மல்டி டேலண்டட் டீச்சர். அதனால அந்த மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க. எங்கேயுமே கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்திலையோ ஒருத்தர் 2 பேர் தான் அது சரியாக எல்லா கலைகளையும் தேர்ந்தவராக. சில பேர் சொல்லிக் கொடுக்குற கலை மட்டும்தான் இருக்கும். சில பேருக்கு பாடல் மட்டும்தான் வரும், சில பேருக்கு நடிக்க மட்டும்தான் வரும். அப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறது திரளுடையார். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலான். எதிர்த்து வந்து பேசுபவருக்கு, நம்முடைய மரபு தவறு என்று பேசுபவருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். அதனால அப்படிப்பட்ட தூய்மையான ஆசிரியர் அவருடைய துயிலாய். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பெண்ணை நங்கா என்பது அதாவது திருவை, அதாவது மகாலட்சுமியை நாம் சேவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை. ஏன்னா தனியாக தம்பதியை பிரித்து சேவிக்கக்கூடாது. அதனால் எப்பொழுதுமே இப்போ சொன்ன மாதிரி அழகிய மணவாளன் உறையூரில் நாச்சியாரும் தனி கிடையாது. அதனால் அங்கே வந்து லயார்ச்சா, இங்கேயும் லயார்ச்சா. அதனால் தனி சன்னிதியில் கிடையாது. ஆமாம், அலர்மேல் மங்கை உடைமா லயார்ச்சா, ஒன்றியது, லயம் ஒன்றாக. அப்படி நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆசிரியர் கற்றுக்க
செவ்வாய் திருமணங்கள் நப்பெண்ணினங்காய் திருவே தொழிலாய் ஒக்கமும் தட்டொழியும் இந்த மந்திரங்களை எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று உன் மணாளனை, அதாவது நமக்கு இந்த இடத்துல மணாளனை, அழகிய மணவாளனை இப்போதே எம்மை நீராற்றில் இருப்பாவாய். இந்த கல்யாண பண்புகளை, அனந்தமான எல்லையில்லாத கல்யாண பண்புகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த நீராட்டத்திலே, அதாவது குண கீர்த்தனத்திலே நம்மை மூழ்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல நாளைக்கு ஏற்ற கலங்கள் நாதநாம கிரியா ராகம், அதுலேயும் ஆசிரியரை பற்றி சொல்லணும். திருப்பியும் அந்த வள்ளல் பெரும்பசுக்கள், பால் வளம் எல்லாம் வரும். அதில் வாங்கக்குடன் நிறைக்கும்னு 3வது பாசனம். இங்கே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பங்கள். கவிதா கல்யாண குணகாலினி அது வெங்கடேஷாய வேதாந்த குரவே. ஆரம்பத்திலேயே வாங்க. 6 மணிக்கு வந்தேன்.